காலஞ்சென்ற ஃபிலிம் டைரக்டர் கே சுப்பிரமணியம் எம்ஜிஆருடைய சொந்த அண்ணா மாதிரி இருந்தார். அந்த காலத்துல அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பாலிடிக்ஸுக்கு வரத்துக்கு முன்னாலேயே எங்க குடும்பத்தோட ரொம்ப நெருங்கின தொடர்பு கொண்டவராக இருந்தார். இன்னும் சொல்ல போனா அவருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் எங்க அப்பாவுடைய வளர்ப்பு மகள்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய அப்பா ராஜகோபாலையர் அவர்கள் பாபநாத் சிவனுடைய தம்பி. அவர் ரெண்டு பேருமே, சிவன் அவர்களும் திரு ராஜகோபாலையர் அவர்களும் எங்க அப்பாவோட படத்துல எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே ஜானகி அம்மாவை ரொம்ப தெரியும். எங்களுடைய நிருத்தியான நாங்கள் இப்ப நான் ஒரு அதுக்கு இயக்குனரா இருக்கேன். நான் 1942 இந்த ஸ்கூலு எங்க அப்பா ஆரம்பிச்சார். அந்த ஸ்கூலுடைய நடன பள்ளியுடைய பெர்ஃபார்மிங் விங்க்கு பேரு நடன கலா சேவான்னு பேரு. அந்த நடன கலா சேவால ஜானகி அம்மாவும் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நெருங்கின நட்பு. அதாவது எங்க குடும்பத்துல ஒருத்தராக தான் இருந்தார். நான் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்து இந்த குடும்பங்கள் ரொம்ப நெருங்கி இருந்திருக்கு. நான் பிறந்ததுலேருந்து நான் வளர்றதெல்லாம் அவர் பார்த்து பெருமைப்பட்டு அவருடைய ஒரு மகளாக தான் என்னை அவர் பாவிச்சு வந்துட்டார். அதனால எந்த ஒரு நல்லது கெடுதல் எங்க குடும்பத்துல நடந்தாலும் அவர் கலத்துக்காம நடந்ததே கிடையாது. நான் படிச்சுருக்கிற காலத்துல ஸ்கூல்ல இருக்கச்சேயே என்னுடைய டான்ஸ்க்கெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணுவார். ஒவ்வொரு பொங்கல் விழாவும் அவருடைய வீட்டில் தான் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிதான் சொல்லணும். பொங்கல் வந்தாலே அவரை நினைக்காம இருக்க முடியாது. நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்ட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. அப்போலேருந்து என்கிட்ட அவர் சொல்லிகிட்டே இருப்பார், சினிமாவில் பண்ணணும், என் கூட நடிக்கணும். ஆனால் என்னமோ சினிமா உலகத்துக்கு எனக்கு மரியாதை இருந்தாலும் நான் சினிமாவில் சேர்ந்து நடித்தா என்னுடைய காலேஜ் படிப்பு என்னோட ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு பாதிக்கும்னு நினச்சி தான் நான் என் லைஃப் பூரா வேண்டாமே வச்சேன். ஒரு முறை எங்கள் அப்பா இறந்து போன சமயத்தில் அவர் ரொம்ப கீனாக 2 படம் அவரோட நான் நடிக்கணும்னு நினைச்சார். ஒன்று கல்கியோடைய இம்மார்டல் ஒர்க் சிவகாமியின் சபதம். அதுக்கு நீ சிவகாமியா நடிச்சாதான் நான் அந்த படம் எடுப்பேன்னு 1 மாசம் வாதாடின்னு இருந்தேன். நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு. எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காகவே இல்லை, என்னை விட்டுடுங்க, நான் சினிமாவில் நடிக்கிறதாக விரும்பல அப்படின்னு நான் ரொம்ப ஸ்டெட் ஃபாஸ்டா இருந்துட்டேன். ஆனா பாருங்க, நான் மாட்டேன்னு சொன்னதுலேருந்து அந்த படமே நிஜமாக எடுக்கல அவர். அதே மாதிரி ஆட பிறந்தவள்னு இன்னொரு படம், அதுவும் நான் தான் நடிக்கணும்ட்டு ரொம்ப விரும்பினர். அது எங்க அப்பா இறந்து போன பிறகு அவர் காத்தால 6 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணா எங்க வீட்டில் எல்லாருமே ஃபோன் எடுக்கவே போடுவோம். ஏன்னா சேட்டா ஃபோன் பண்ணுவார், ஐயோ நம்ம மாட்டேன், நான் எப்படி சொல்லுவேன், நீ சொல்லிக்கோ நீ போக முடியாதுன்னு சொல்லி நான் அண்ணா எல்லாரும் அக்கா அண்ணா அம்மா எல்லாருமே ஃபோன் எடுக்கவே பயப்படுவோம். அவர்கிட்ட போய் மாட்டேன்னு எப்படி சொல்றது அப்படின்னு. ஆனா கூட நான் கடைசி வரைக்கும் என்னை விட்டுடுங்க, நான் அதுல நடிக்கல, வேற நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நான் மற்றது வேண்டாம், அந்த சினிமா நான் ஒரு வழியில நான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுல என்ன ஒரு பெருமை எனக்குன்னா, அவருடைய பெருந்தன்மை பாருங்க. இதுக்காக அவர் கோச்சிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற ஒரு மதிப்பும் அன்பும் அவருக்கு ஜாஸ்தி ஆயிடுது. இவ்வளோ ஸ்டெட்ஃபாஸ்டா ஒரு பொண்ணு இப்படி பண்றாளே அப்படின்னு எங்கிட்ட அவ்வளோ ஒரு மதிப்பு வந்துருச்சு. அப்புறமா அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்த காலத்துல கூட சில பதவிகள்லாம் எனக்கு திடீர்னு ஒரு காத்தால 6 மணி இருக்கும் ஃபோன் பண்ணி, பது உன்னை நான் ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ் ஆக்க போறேன் அப்படின்னா எனக்கு ஐ தாட் இட் வாஸ் அ ஜோக் ஆஃப் த இயர். சிரிச்சு எனக்கு போய் பதவியா, எனக்கு அது சேரவே சேராது, எனக்கு வேண்டவே வேண்டாம், என்னை விட்டுடுங்க. ஒவ்வொரு தரமும் அவர் ஏதாவது ஆஃபர் பண்றச்சு எல்லாம் நான் வேண்டான்னு அவர்கிட்ட மரியாதையோடு டிக்ளைன் பண்ணிட்டே இருந்தது. அவருக்கு எங்கிட்ட அந்த அன்பே ஜாஸ்தி பண்ணிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் அவரை பத்தி சொல்ல விரும்புறேன். என்னுடைய ஜெயஜெயசங்கரான ஒரு நிகழ்ச்சி நான் நடத்தினேன், பார்த்தசாரதி சுவாமி சபால ஞாபகம். அப்போ வேற ஒரு டிஎம்பி மகாதேவன் ஒரு பெரிய பிலாசபர் மேதை,
மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அவர் தான் அன்னைக்கு ப்ரிசைட் பண்றதாக இருந்தது. ஹவுஸ்ஃபுல். திடீர்னு பார்த்தா போலீஸ் எல்லாம் வந்து நின்றுது. எக்ஸ்ட்ரா சேர்ஸ் எல்லாம் போட்டாங்க. யார் வரா, என்ன விஷயம் அப்படின்னாக்க எம்ஜிஆர் 20 டிக்கெட் வாங்கிண்டு, அவருக்கே டிக்கெட் வாங்கிண்டு, என் நிகழ்ச்சிக்கு டிக்கெட் வாங்கிட்டு யாராவது வருவாங்களா? அந்த காலத்துல ஒரு மந்திரி டிக்கெட் வாங்கிட்டு வருதுங்கிறது கேள்விப்பட்டிருக்கோமா? எங்கேயானு நான் ஹோல் இந்தியால நடக்குமா? ஜெர்மனில நடக்கும். இங்க நடந்து நான் பார்த்ததில்லை. 20 டிக்கெட் வாங்கிட்டு வந்து அங்க உட்காந்து தான் ப்ரிசைட், அவர் வந்தப்புறம் அவரை மேடைக்கு கூப்பிட்டோம். நான் ப்ரிசைட் பண்ண மாட்டேன், பெரியவர், பெரிய பிலாசபர் டிஎம்பி மகாதேவன் ஆசிரியர் அவர் இருக்கார், அவர் தான் ப்ரிசைட் பண்ணணும், நீங்க போட்டபடியே நடத்துங்க, நான் நிம்மதியா உட்காந்து டான்ஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனா கடைசியில அவரை நாங்க எப்படியோ மேடைக்கு கூப்பிட்டோம்னு வச்சுங்க, அது வேற சமாதானம். அபாரமா பேசினார். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு அப்பேற்பட்ட ஒரு புரட்சி தலைவர், ஒரு சகாப்தமே அவர் பேர்ல சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனுஷர் மாதிரி எந்த விதமான ஒரு பர்சனல் படாடோபம் இல்லாத ஒரு சுத்தாத்மா